ஹாய் ஹலோ சினிமாலி வியூவர்ஸ். இன்னைக்கு சினிமாலே டியூனப்ல நாங்க பார்க்க போறது தி பாய்ஸ் அப்படின்ற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ப்ரோமோ வந்து வெளியாகிருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 25th and 26th வந்து மதுபான கடைகள் வந்து திறக்கப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நியூஸ் வரும் இல்லையா, அந்த ஹெட்லைன்ஸ்ல வந்து பாலிமர் டிவி ரஞ்சித் அவங்க பேசுற மாதிரியான ஒரு டைட்டில் வரும். நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஷார்ட் வந்து ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. இதை பார்த்தோன்னே ஏதோ பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இந்த மாதிரி ரகலையா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கக்குள்ள. அந்த ட்ரெய்லர்ல அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் நாங்க பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், இயக்குனர் சந்தோஷ் பி ஜெயக்குமார் ஆச்சே, அந்த அவருடைய படமா அந்த மாதிரி படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற டைம்ல அப்படி படமா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கக்குள்ள. அதாவது இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்ற ஒரு படம், இரண்டாம் கொத்து, ஹரஹர மகாதேவிகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் காமெடி திரைப்படங்களை இயக்கியவர் தான் சந்தோஷ் பி ஜெயக்குமார். அதாவது இவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கான சில விஷயங்கள் இருக்கும். அதே போல் காமெடி வந்து ரொம்பவே நிறைய இருக்கும். பார்த்து வயிறு குலுங்க சிரிக்கலாம். அதே போல் ரொம்ப அடல்ட்டாகவும் இருக்க மாதிரியே இருக்கும். இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் மத்தியில் வந்து ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை தரும். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான விமர்சனங்களை கூட பல்வேறு வகையான விமர்சனங்களை கூட இந்த படங்கள்லாம் பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவருடைய படம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படம். இதுக்கு முன்னாடி ஆர்யா சாயிசா அவங்க நடிப்பில் வந்து கஜினிகாந்த் அப்படின்னு ஒரு படத்தை வந்து பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து பெருசாக ஓடல. பிரபுதேவா வச்சு பொய்க்கால் குதிரை அப்படின்னு ஒரு படமும் எடுத்தார். அந்த படமும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக ஒரு புதிய படமாக தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு சந்தோஷ் பி ஜெயக்குமார். அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தி பாய்ஸ் அப்படின்ற ஒரு வெப் தொடர் இருந்துச்சு இல்லையா, அந்த டைட்டில் தான் இந்த படத்துக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. தி பாய்ஸ் அப்படின்ற டைமில் பாய்ஸுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு ப்ரொமோவாக இந்த டைட்டில், அதாவது இந்த இது வந்து வெளியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வந்து ஷாரா, ரெடின் கிங்ஸ்லி, KOIP வினோத், அதே போல் நான் கடவுள் ராஜேந்திரன், இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு இந்த படம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு பேச்சுலர் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த பேச்சுலர் ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அதீதமான அடல்ட் காமெடி, அதை சார்ந்து இந்த மாதிரியான காமெடிஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்க போது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சரக்குக்கு செத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 நாள் கடை க்ளோஸ் பண்ண டைமில் சரக்கு இல்லாதங்கிறனால இருக்கிற எல்லாத்தையும் விற்று சரக்கை வாங்கி ஒரு ரூமில் வந்து ஒரு பாராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு பெரிய நியூஸாக வைரல் ஆகுது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 பேராக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு அடல்ட் காமெடியாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்குனர் வெங்கட் பிரபு, ஆர்யா, பிரேம்ஜி ஆகியோர் வந்து அவங்க தங்களுடைய எக்ஸ்தலத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்க்குறக்கு காமெடி படமாக இருக்கும். அதே டைமில் எதிர்மறையான விமர்சனங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இரட்டை அர்த்தங்கள் சொல்லுவாங்கள்ல, டபுள் மீனிங், அந்த மாதிரியான படங்களாக தான் இருக்கும். இதில் இவர் ஹீரோவாக வேற பண்ணியிருக்காரு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகமட் ஷெரீப் அப்படின்றவர் வந்து சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் பார்த்தீங்கன்னா சாம் ஆடியக்ஸ், அருண் கௌதமன் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மிங் பிப்ரவரி 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ குடிகார பசங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த பார் வந்து ஓப்பன் ஆக போகுது பிப்ரவரி 14 அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பசங்களுக்கு, அதுவும் இந்த சரக்கு பிரியர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 நாள் சரக்கு இல்லாத டைமில் வந்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன் எடுப்பாங்க இல்லையா, அப்படி இப்படி எடுக்கிற டைமில் சரக்கு இல்லைனா ஒருத்தவங்க எந்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் தி பாய்ஸ் அப்படின்ற அஃபிஷியல் ட்ரெய்லர் ப்ரோமோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சந்தோஷ் பி ஜெயக்குமாருக்கு நிறைய அடல்ட்டை ரசிக்கிறவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramமில் cinemaly.com ஃபாலோ பண்ணுங்க.